ஐ திங்க் சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் முறையா பார்த்து என்னைய டிவிக்கு வரணும்னு நினைச்சது வந்து ஸ்டேஜ்ல ரோபோ சங்கர் அவர்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்களும் இருந்தீங்கன்னு. ஆமாம் சார். நாங்கள் வந்து அவரோட காலேஜுக்கு ஜட்ஜாக போயிருக்கோம், நானும் ரோபோ சங்கரும். அப்போ வந்து எஸ்கே பிரதர் வராரு. வந்துட்டு அவரும் ஸ்டேஜில் மிமிக்ரிலாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கோம். முடிச்சோடனே வந்து பேசுகிறாரு. நானும் கலக்கப்பதியார் 3 செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்றோம். சரி செலக்ட் ஆகிருக்கீங்களா? அங்கே ஷூட்டிங்கே முடிஞ்சிச்சு, இன்னும் நீ செலக்ட் ஆகிருக்கேன் உட்காந்துருக்கேன். ஐயோ அப்படியா, சரி சரி நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றாப்ல. அப்புறம் அடுத்த நாள் போய் பேசுகிறாரு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு, அவங்க விட்டாங்க. அப்புறம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வின் பண்ணதுக்கு அப்புறமும் இங்கே நாங்கள் எஸ்கே பிரதரோட ட்ராவல் பண்ணோம். அவரு ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நீங்க எல்லாரும் சேர்ந்து சந்தானம் பிரதரோட ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் சத்யபாமால, அதுக்கு ஈரோடு மகேஷ், நானும் ரோபோ சங்கர், எஸ்கே அப்போ தான் வின் பண்ண புதுசு. அப்போ எல்லாம் ட்ராவல் பண்ண வச்சோம். ஸோ அப்போ இருந்தே எஸ்கே பிரதர் வந்து அப்போ வந்து வாசிவா அப்படின்னு கூடுவோம். இப்போ அவரோட டேலண்ட்டுக்கும் அவரோட இடத்துக்கும் நம்ம அந்த மரியாதை, நம்ம அந்த லவ் கொடுக்கணும்ல, அதனால எஸ்கே பிரதர் வந்து அவரும் அன்னைக்கு எப்படி கூப்பிட்டாரோ அதே தான், அண்ணே அப்படின்னாரு. இன்னைக்கு அண்ணன் தான், நம்ம மாத்திக்குவோம்.